ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் பிகேஆர்த்தி சேனல். நம்ம 30 டேஸில் 50,000 ஏர்னிங் அந்த பயணத்தை நோக்கி தாங்க நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த 2 வாரமாக ப்ரைம் பார்ட்னர் இல்லாமல் தாங்க இருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு வந்து ட்ரிப்பு சரியாகவே வரமாட்டுதுங்க. முடிஞ்ச அளவுக்குங்க நம்ம இந்த வாரத்துக்கு வந்து ப்ரைம் பார்ட்னர் ஆயிடுவோன்ற நம்பிக்கை இருக்குங்க. சரி, ஓகேங்க. நம்ம இது வரைக்கும் போர்ட்டலில் டோட்டலாக ஓட்டியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 26,190 நம்ம வந்து ஓட்டியிருக்கோங்க. டே 16ங்க நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தோன்னா 1,450 ரூபாய்க்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. அப்போ நம்ம வந்து போர்ட்டலில் டோட்டலாக ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தோன்னா 26,190ங்க. டே 16 நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தோன்னா 1,450ங்க. இது ரெண்டையும் டோட்டல் பண்ணனா 27,640 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. அப்போது 50,000த்தில் இது வரைக்கும் நம்ம ஓட்டின அமௌண்ட் பார்த்தோன்னா 27,640ங்க. அதை நம்ம மைனஸ் பண்ணனா வர அமௌண்ட் பார்த்தோன்னா 22,360 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்னும் நம்மளுக்கு வெறும் 15 டேஸ் தாங்க இருக்குது. நிச்சயமாக நம்ம வந்து அந்த 50,000 சேலஞ்சை வந்து வின் பண்ணிடுவோன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அதே நம்பிக்கையோட நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம வந்து ஜெயிச்சிருவாங்க. இன்னைக்கு டே 17ங்க. நம்மளுக்கு போர்ட்டலில் எப்படி சவாரி வருதுன்னு பார்த்துலாங்க. நம்ம போர்ட்டல் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. இன்னைக்கு காலையில் போர்ட்டல் வந்து முதல் ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்னு பார்த்தோன்னா சோலாம்பேடுன்னு போட்டிருக்குங்க. ட்ராப் பார்த்தோன்னா அம்பத்தூர்னு போட்டிருக்குங்க. நம்ம பிக்கப் எடுக்க வேண்டிய இடம் பார்த்தோன்னா குரோமோன்ற மாதிரி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு கேஸ் அடுப்பு ஒன்று வாங்கியிருந்தாங்களாம். அது வந்து நல்லா இல்லை, அது ரிட்டன் கொடுக்க போகிறேன், ரிட்டன் கொடுத்துட்டு வேறு அடுப்பு வாங்குற மாதிரி நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து வண்டி புக் பண்ணியிருந்தோம்னாங்க. சரி, நம்ம வந்து கஸ்டமரோட பிளேஸ் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம வந்து கஸ்டமரோட பிக்கப் லொகேஷன் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா சோலாம்பேடு தாங்க பிக்கப் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல தாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர் நம்மளை பார்த்துட்டாங்க. நம்ம வண்டியில இருந்து மெட்டீரியல் ஏற்றுறாங்க. என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா கேஸ் அடுப்புன்னு அவங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த மெட்டீரியல் தாங்க நம்ம வண்டியில ஏற்றுறாங்க. நம்ம அதை போய் பார்த்துடலாங்க. பார்த்தீங்களாங்க, கஸ்டமர் நம்ம வண்டியில் இந்த கேஸ் அடுப்பு மெட்டீரியல் வந்து ஏற்றிட்டாங்க. இப்போ நம்ம வந்து ட்ராப் பாயிண்ட் போயிடலாங்க. எங்கன்னு பார்த்தோன்னா குரோமோ தாங்க சொல்லியிருந்தாங்க. எந்த பிரான்ச்சுன்னு பார்த்தோன்னா அம்பத்தூர் பிரான்ச்சுங்க. நம்ம அம்பத்தூர் பிரான்ச்சு குரோமோ கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. நம்ம அம்பத்தூர் பிரான்ச்சு குரோமோ கிட்ட வந்தாச்சுங்க. கஸ்டமரு நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க போகிறாங்க. என்ன மெட்டீரியல் உங்களுக்கே தெரியும், வெறும் ஒரே ஒரு ஸ்டவ் தாங்க. அதுதான் நம்ம வண்டியிலேருந்து இறக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரிப்போட ஃபேர் பார்த்துடலாங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொல்லலான்னு நினச்சேன், அதை நான் மறந்துட்டேங்க. ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 301 ரூபா நம்மளுக்கு காட்டுதுங்க. அது இல்லாமல் இது கேஷ் ஆன் ட்ரிப்புங்க. கேஷ் கலெக்ட் பண்ணோம். கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம காசு வாங்குற மாதிரி தாங்க இருக்கும். இது டாடா ஏசி எனிங்க. எனினா ஓப்பன் வண்டிக்கும் போகும், க்ளோஸ் வண்டிக்கும் போகுங்க. நம்ம வந்து ஓப்பன் வண்டினால நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. நம்ம ப்ரைம் பார்ட்னர் இல்லைங்க. அந்த 10 நொடி நம்மளுக்கு டிலேவாக தான் வரும். அந்த 10 நொடி கழிச்சு தாங்க நம்ம இந்த சவாரி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணோங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்குறாங்க. அதை நம்ம போய் பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேங்க. இந்த சவாரி பார்த்தோன்னா 301 ரூபா நம்மளுக்கு வந்திருக்குங்க. இந்த கஸ்டமர் நம்மகிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இதை நம்ம வந்து ரிட்டன் தான் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் அடுப்பு வந்து நம்ம குரோமோவில் கொடுத்துட்டு அவங்க வந்து வேறு அடுப்பு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு திருப்பி நம்மளோட பிளேஸ்க்கே போகணுன்னாங்க. எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க. நான் கஸ்டமர்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, இதில் என்ன அமௌண்ட்டு காட்டுதோ அதே அமௌண்ட்டே கொடுங்க சார்னா. கஸ்டமரும் ஓகேன்ட்டாங்க. நம்ம இந்த சவாரி வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற மெட்டீரியல் வந்து நம்ம எடுத்துகிட்டு கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் கிட்ட நம்ம போயிட போகிறாங்க. இதுவே கஸ்டமர் வந்து நம்மளுக்கு புக்கிங்கில் போட்டு அந்த சவாரியை கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் ஓனாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் தயவுசெய்து போகாதீங்க. அப்புறம் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிருங்க. ஏன்னா ஜிபிஆர்எஸ் வச்சு அவங்க எப்படி இருந்தாலும் ட்ரேஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் நெட் ஆஃப் பண்ணாலும் சரி, ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணாலும் சரி, அவங்க ஏதோ ஒரு மூலிமா வந்து நம்மளை கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் லாகின் பண்ணால் கூட அவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் நீங்கள் வந்து வந்த சவாரி கேன்சல் பண்ணிட்டு திருப்பியும் உங்களை போங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் போகவே போகாதீங்க. புதுசாக போர்ட்டலில் ஓட்டுறவங்க எல்லாமே இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி 5 இயர்ஸாக அதில் இருக்கோம். அதனால் அந்த அனுபவனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. போர்ட்டலில் வந்து புது அப்டேட்டாக கொண்டு வராங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேங்க. நம்ம இந்த சவாரியை இறக்கி முடிச்சதுக்கப்புறம் போர்ட்டலில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற மெட்டீரியல் வந்து எடுத்துகிட்டு திருப்பி நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட தாங்க போக போகிறோம். இப்போ நம்ம வண்டியிலேருந்து கஸ்டமர் வந்து மெட்டீரியல் இறக்குறாங்க. நம்ம அதை பார்த்துடலாங்க. பார்த்தீங்களாங்க, குரோமோலேருந்து ஆள் வந்து இந்த கேஸ் அடுப்பு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ கஸ்டமர் சூஸ் பண்ண அடுத்த அடுப்பு வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம வண்டியில் வந்து ஏற்றுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ட்ரிப்பை வந்து எண்ட் பண்ணுங்க. இப்போ வெயிட்டிங் டைம் பாருங்கள், கிட்டத்தட்ட 12 நிமிஷம் ஆகுதுங்க. நம்ம கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் எண்டு ட்ரிப் கொடுக்கலாங்க.
ஏன்னு பார்த்தோன்னா இன்னும் 1 hour வந்து கஸ்டமருக்கு வெயிட்டிங் டைம் இருக்குங்க. அது இல்லாமல் இந்த சவாரி வந்து நம்மளுக்கு ப்ரைவேட்டாக தாங்க ஓட்டுறோம். நம்ம இப்பயே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து லாகின் ஹவர்ஸ் வந்து கால்குலேட் ஆகாமல் போயிருங்க. நம்ம வண்டியில் மெட்டீரியல் வந்து ஏற்றினதுக்கப்புறம் இந்த சவாரி வந்து நம்ம என் பண்ணிடலாங்க. ஏன்னா நம்ம வண்டியில் தான் கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம ஏங்க இந்த 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம வந்து சவாரி வந்து க்ளோஸ் பண்ணுங்க. கரெக்டாக கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் ஏற்றும் போது நம்ம சவாரி என் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. அது இல்லாமல் கம்ப்ளீஷன் ஸ்கோரும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஏற ஆரம்பிக்குங்க. இன்றைக்கி வந்து சாட்டர்டேங்க, இன்னும் ஒரு நாள் தான் நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து நம்ம ஏற்ற தாங்க பார்ப்போம். இன்றைக்கி நம்மளால் ஏற்ற முடியலன்னா நாளைக்கு ஒரு நாள் நம்ம வண்டி ஓட்டி தாங்க ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் ஆக தாங்க நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 2 வாரம் ப்ரைம் பார்ட்னர் இல்லாமல் தாங்க நம்ம வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த 30 days 50,000 சேலஞ்சை வந்து நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து வின் பண்ண முடியுங்க. ப்ரைம் பார்ட்னர் இல்லைனா உங்களுக்கு அந்த 50,000 சேலஞ்சை வந்து ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரைம் பார்ட்னர் ஆகிறதுக்கு தாங்க நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ கரண்ட்டாக நம்மளுக்கு கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 53 என்னமோ பார்த்தங்க. இந்த சவாரி முடிஞ்சிச்சுன்னா ஒரு 3 இல்லை 4 கூடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 கிட்ட வந்துருங்க. அப்புறம் இன்னும் ஒரு 2 சவாரி எடுத்தனா அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 65 இல்லை 67 வந்துடும். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து 70% வரலன்னா நாளைக்கு நம்ம கண்டிப்பாக வண்டி ஓட்டி தாங்க ஆகணும். வேறு வழியே இல்லை. எப்பவுமே நம்ம வந்து சண்டே வந்து ஓட்ட மாட்டோம். ரேராக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். போன சண்டே நம்ம வந்து வண்டி ஓட்டணும். எதிர்பார்க்காம நம்மளுக்கு வந்து ஒரு 4000 ரூபாய் கிட்ட ஓடி இருக்குங்க. அது பெரிய சந்தோஷமாயிடுச்சுங்க. எல்லா சண்டேவும் நம்மளுக்கு வந்து இப்படி இருக்குமான்னு தெரியல. ஏதோ எப்பயாவது தான் நம்மளுக்கு வந்து அந்த அமௌண்ட் வரும். நம்மளுக்கு இந்த வாரத்துக்கு கம்ப்ளீஷன் ஸ்கோர் இல்லைன்னா நாளைக்கு நம்ம கண்டிப்பாக வண்டி தாங்க ஓட்ட போகிறோம். நாளைக்கு சண்டே முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீஷன் ஸ்கோர் இன்னைக்கே 70 வந்துச்சுன்னா பெரிய சந்தோஷங்க. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாங்க என்னதான் நடக்குதுன்ட்டு. இன்னும் நம்ம வண்டியில் ஏற்றதுக்கு வந்து கஸ்டமர் வந்து மெட்டீரியல் வந்து எதுவும் எடுத்துகிட்டு வரலங்க. நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கோம் குரோமோவில். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ராக்கி தேட்டர் பக்கத்தில் வருதுங்க இந்த பிரான்ச் குரோமோ. எப்படியோ நம்ம இந்த சவாரி முடிச்சா கூட எங்கேயோ ஓரமாக தாங்க நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு 1/2 hour இல்லை 1 hour நம்மளுக்கு சவாரி வராமல் தான் இருக்கும். அதுக்கு நம்ம இங்கே வெயிட் பண்ணிட்டு இந்த ஓன் சவாரி நம்ம எடுத்துகிட்டு கஸ்டமர்கிட்ட கேஷ் வாங்கிட வேண்டியதாங்க. அந்த வெயிட் பண்ணுற டைமுக்குள்ளே நம்மளுக்கு இந்த சவாரி எனக்கு கிடைக்கிறதே நான் பெருசாக நினச்சிக்கிறேங்க. இப்போ வெயிட்டிங் டைம் பாருங்க, கிட்டத்தட்ட 17 நிமிஷம் இருக்குங்க. இன்ன வரைக்கும் நம்ம வண்டியில் எந்த மெட்டீரியலும் ஏற்றலைங்க. இன்னும் கஸ்டமருக்கு வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா 43 நிமிஷம் இருக்குங்க. அதுலேயும் கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் ப்ராடக்ட் ஏற்றிடுவாங்க. சரி ஓகேங்க, கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம வண்டியில் வந்து ஏற்ற போகிறாங்க. நம்ம அதை போய் பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, கஸ்டமர் நம்ம வண்டியில் ப்ராடக்ட் ஏற்றிட்டாங்க. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், கிட்டத்தட்ட 56 நிமிஷம் ஆயிருக்குங்க. நம்ம வந்து ட்ரிப்பை வந்து என் பண்ணிடலாங்க. கஸ்டமருக்கு எவ்வளோ ஃபேர் வருதுன்னு பார்த்துலாங்க. கஸ்டமருக்கு வந்திருக்க ஃபேர் பார்த்தோன்னா 318 ரூபா வந்துருக்குங்க. ஃபார் எக்ஸ்ட்ரா வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா 17 ரூபா 50 பைசா நம்மளுக்கு வந்திருக்குங்க. ஆனால் கஸ்டமர் வந்து அந்த 1 ஹவருக்குள்ளே தான் நம்ம வந்து சவாரியை வந்து க்ளோஸ் பண்ணோம். அப்பயும் பாருங்கள் கஸ்டமருக்கு வந்து 17 ரூபா 50 பைசா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. என்ன பேஸில் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா போடுறாங்க எனக்கே தெரிலங்க. சரி ஓகேங்க, கஸ்டமர் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தராங்கன்னு பார்த்துடலாங்க. கஸ்டமரு நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 700 நம்மளுக்கு வந்து ஜிபேயில் போட்டாங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க. இது அப் அண்ட் டவுன் சவாரி. நம்ம வந்து என் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து சவாரி அடிச்சிச்சுங்க. எங்கேருந்து எங்கே நம்ம பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா திருமலவாயில் தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா பரதாபுரம் கோட்ரூம் போட்டிருக்காங்க. கஸ்டமர் கிட்ட நம்ம பேசியாச்சுங்க. லொக்கேஷன் கரெக்டு தான், அந்த லொக்கேஷன் பார்த்து வந்துருங்கன்னாங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்க 890 ரூபா நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டிக்குள்ள ட்ரிப்பு தாங்க, நம்மளுக்கான ட்ரிப்பு தாங்க. இது வந்து கேஷ் ட்ரிப் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துலாமாங்க. A few moments later. நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்க பிக்கப் லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. கஸ்டமரை நம்ம பார்த்தாச்சுங்க. வெயிட் பண்ணுங்க, நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்றுவாங்க அப்படின்னாங்க. கஸ்டமரு நம்ம வண்டியில் என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்கன்னு நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமரு நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்றி முடிச்சிட்டாங்க. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. டோர் ஓப்பன் பண்ணி ஏற்ற சொன்னாங்க. கஸ்டமர்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணது பார்த்தோன்னா டோர் ஓப்பன் பண்ணால் 100 ரூபா எக்ஸ்ட்ரா வரும் சார்ண்ணா. சரி ஓகேன்னு சொல்லி கஸ்டமர் வந்து டோர் ஓப்பன் பண்ணி எல்லா மெட்டீரியல் நம்ம வண்டியில் ஏற்றி முடிச்சிட்டாங்க. நம்ம இப்போது பிக்கப் லொக்கேஷன்லேருந்து கிளம்ப வேண்டியதாங்க. ட்ராப் லொக்கேஷன் எங்கே போட்டிருக்காங்க பார்த்தோன்னா வரதராபுரம் கோட்டூர்னு போட்டிருக்காங்க. நம்ம ட்ராப் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க.
A few moments later. நம்ம டிராப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எந்த இடம்னு பார்த்தோன்னா வரதராஜபுரம் கோட்டூர்னு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல தாங்க நம்ம இருக்கோம். நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதை போய் பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க. கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல்லாம் இறக்கிட்டாங்க. அது நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இப்போ ட்ரிப்பை வந்து எண்ட் பண்ணுங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தோடனே நான் அரைவல் கொடுக்க மறந்துட்டேங்க. இப்போ தான் நம்ம வந்து அரைவலே கொடுத்தோங்க. இது வந்து அரைவல் கொடுத்து ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தாங்க நம்மளுக்கு வந்து எண்டு ட்ரிப் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்குங்க. ஒரு டைம்ங்க நம்ம வந்து அரைவல் ட்ரிப் கொடுக்கறதே மறந்துடுறாங்க. மெட்டீரியல்லாம் இறக்கி முடிச்சதுக்கப்புறம் தாங்க நம்மளே பார்க்குறோம். என்னடா இது அரைவல் கொடுக்க மறந்துட்டோமே அப்படின்ட்டு. சரி ஓகேங்க. நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் வந்து வரப்போகுதுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துடலாமா? எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. கஸ்டமரோட ஃபேர் வரப்போகுது. என்ன அமௌண்ட் வருதோ அதே அமௌண்ட் தாங்க வரும். பில்லோட அமௌண்ட் பாருங்க 890 நம்மளுக்கு காட்டுதுங்க. என்ன அமௌண்ட் நம்மளுக்கு காட்டிச்சோ அதே தாங்க வந்திருக்கு. கஸ்டமருக்கு எதுவும் வெயிட்டிங் டைம் எதுவும் எக்ஸ்ட்ரா வரலங்க. கஸ்டமர் நம்ம கிட்ட கொடுத்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1000 ரூபா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 100 ரூபாவோட சேர்த்து தாங்க 1000 ரூபா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் நம்மளுக்கு ஜிபேல பண்ணிட்டாங்க. சந்தோஷமான விஷயங்க. நம்ம கேஷ் கலெக்டர் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ட்ரிப்புக்கு தயாரான மாதிரிங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து அடுத்த ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டோங்க. நம்மளுக்கு எப்படி சவாரி போட போகிறாங்கன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம இந்த லாஸ்ட்டு ட்ரிப்பு முடித்த 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து சவாரி வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் பார்த்தோன்னா தரமணி தாங்க போட்டிருக்காங்க. ட்ராப்பும் நம்மளுக்கு வந்து தரமணி தாங்க கொடுத்துருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 270 ரூபா நம்மளுக்கு காட்டுது. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டிங்க. நம்மளுக்கான சவாரி தாங்க. ஓப்பன் வண்டிக்கு தாங்க இந்த சவாரி வந்து அடிக்கும். நம்ம கஸ்டமரோட பிக்கப் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. எங்கன்னு பார்த்தோன்னா தரமணி தாங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்றுறாங்க. அது என்ன மெட்டீரியல் நம்ம போய் பார்த்துடலாங்க. நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஏற்றிட்டாங்க. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. கஸ்டமர்கிட்ட கிளியராக சொன்னேன் 20 அடி வந்து நம்ம வண்டியில் அலோட் இல்லை சார். 7 அடிக்கு தான் சார் இந்த 270 ரூபா அமௌண்ட் வந்து போர்ட்டலில் போட்டிருக்காங்க சார் அப்படின்னா. சரி எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க. 100 ருபீஸ் கொடுங்க சார்னா கஸ்டமர் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. நம்மளும் வண்டியில் ஏற்றி கயிறை வச்சு நல்லா டைட் பண்ணி கட்டியாச்சுங்க. அப்படியே நம்மளும் பிக்கப் லொக்கேஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் வந்து இறக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ட்ரிப்பை எண்டு பண்ணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சு. என்ன ஃபேர் நம்மளுக்கு வந்ததோ அதே ஃபேர் தாங்க நம்மளுக்கு வரப்போகுது. 270 ரூபா நம்மளுக்கு காமிச்சிதுங்க. இப்போ என்ன ஃபேர் வருது நம்ம அப்படியே பார்த்துடலாங்க. 270 சேம் ஃபேர் தாங்க வந்திருக்கு. கஸ்டமரு நம்மக்கிட்ட சொன்ன மாதிரி 100 ரூபா எக்ஸ்ட்ரா தந்துட்டாங்க. அப்போ டோட்டலாக வந்து 370 ரூபா நம்மளுக்கு வந்து ஜிபே பண்ணிட்டாங்க. அப்படியே நம்ம வந்து கேஷ் கலெக்டர் கொடுத்துடலாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி சவாரி போட போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா இந்த மாதிரி டைமில் தாங்க நம்ம வந்து அவுட்ரு சைடாக பார்த்து கொடுப்பாங்க. சரி ஓகேங்க. நம்ம இப்போ வந்து அடுத்த ட்ரிப்புக்கு வந்து தயாராகிட்டோங்க. அடுத்த ட்ரிப்பு நம்மளுக்கு எப்படி போகிறாங்கன்னு பார்த்துடலாங்க. 1 hour later. நம்ம லாஸ்ட்டு சவாரி முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக நம்ம வந்து வெயிட் பண்ணியாச்சுங்க. இப்போ டைம் பாருங்கள் 7:11 ஆகுதுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து லாகின்ல வச்சுருந்தா ஏதாவது ஆப்போசிட் தசையாக போட்டு நம்மளுக்கு வந்து இருக்கிற கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு குறைச்சிருவாங்க. அதனால் நம்ம வந்து ஆஃப்லைன் போயாச்சுங்க. இன்றைக்கி போர்ட்டலில் டோட்டலாக நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு நம்ம பார்த்துலாமாங்க. போர்ட்டலில் நம்ம டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 1226 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. லாகின் ஹவர்ஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கோங்க. 3 சவாரி நம்ம போர்ட்டலில் எடுத்துருக்கோங்க. எக்ஸ்ட்ரா மணி நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 850 ரூபா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்குங்க. அப்போ போர்ட்டர் ஏர்னிங் பார்த்தோன்னா 1226லங்க நம்ம வந்து 1200 ரூபா வச்சுக்கலாங்க. ப்ளஸ் 800 ரூபாங்க. இப்போ டோட்டலாக பார்த்தோன்னா நம்ம 2000 ரூபாய்க்கு ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. இன்னைக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்குன்னு நம்ம பார்த்துலாமாங்க. நம்மளுக்கு இன்னைக்கு ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தோன்னா 47.5ங்க. அப்போ நம்ம வந்து 47 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோங்க. இங்கேருந்து வீட்டுக்கு போகிற கிலோமீட்டர் பார்த்தோன்னா 24 கிலோமீட்டர் காட்டுதுங்க. அப்போது டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 47 + ஒரு 25ங்க. 72 கிலோமீட்டர் ஆயிருக்குங்க டோட்டலாக. அப்போது 72 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டீசல் போகும்னு பார்த்துலாமாங்க. 450 ரூபாய்க்கு டீசல் போகுங்க. அப்போது நம்ம டோட்டல் ஏர்னிங் பார்த்தோன்னா 2000 ரூபாங்க. டீசல் பார்த்தோன்னா -450ங்க. அது கழிச்சிட்டோன்னா நம்மளோட ஏர்னிங் பார்த்தோன்னா 1550 ரூபாய்க்கு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க.
டே 17 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 1550 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. டே 18 நாளைக்கு நம்ம ஒரு புது வீடியோவோட சந்திக்கலாங்க. டாடா பாய் பாய்.